ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காஃபி டைமுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது பார்க்கலாம். இது வந்து முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் நல்ல ஒரு மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்கேன். கேபேஜ் சில்லி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன், அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கணும். கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் ரொம்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல நம்ம வேறு எதுவும் போடுறதில்ல. கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இந்த 3மே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடணும். எவ்வளோ நீங்கள் கேபேஜ் இதில் எவ்வளோ அளவுக்கு பக்கோடா பண்ணாலும் சரி, இந்த 3 மாவுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அப்படியே ட்ரையாக பிணைஞ்சிட்டு அப்புறம் லேசாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிணையணும். கொஞ்சம் பிசுக்கு மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம வந்து பிணையணும். இது வந்து கொஞ்சம் இந்த எல்லோ கலரு, இந்த எல்லோ ஷேட்லேயே வரும். பட் கொஞ்சம் கலர் வேணும்னா நம்ம லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பிணைஞ்சிட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லேசாக அந்த பிசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ வந்து நிறுத்திடணும். அதுக்கப்புறமேல ஒரு பேனில் ஆயில் வந்து நல்லா காய வச்சுட்டு ஸ்பூனில் எடுத்தே போடுங்க. ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடுங்க. ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது. ரொம்ப மொத்தமாக போட்டால் போண்டா மாதிரி ஆயிடும். இதில் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப எண்ணெயும் இழுக்காது. ஆறுனா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். சூடாக இருக்குது அப்படிங்கிறது கூட இல்லை. இது வந்து வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் கேபேஜ் அண்டு ஆனியன் மட்டும்தான். ஸோ நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும். 2 பக்கமும் திருப்பி நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் கரிஞ்சிற போது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல நம்ம அதை எடுத்துடணும். இது வந்து காஃபி டைமில் சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கு. ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, எண்ணெயே உறிஞ்சிறதில்லை ரொம்ப ஒன்றும். அந்த மாதிரி தான் இருக்குது. பஜ்ஜி போண்டாவை விடவே எண்ணெய் உரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கு சாதம் டைமில் கூட இதை கடிச்சிட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.